தஞ்சை பெரிய கோவில் ஃபர்ஸ்ட் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 7 வருஷத்துல இந்த பிரம்மாண்டமான கோயிலை கட்டி முடிச்சாருன்னா பார்த்துக்கோங்களேன். சும்மா சொல்லக்கூடாது, அவரோட சிவபக்தி வேற லெவல். தூசரா அடுத்து அப்படி இந்த கோயில் கோபுரம் அடேங்கப்பா, அதோட உயரம் சுமார் 216 அடி. இப்போ இருக்கிற மாதிரி கிரேன் மெஷின் எதுவும் இல்லாத காலத்தில் எப்படி இவ்வளோ உயரத்துக்கு கட்டுனாங்கன்னு நினச்சாயில தலை சுற்றுது. உண்மையிலேயே இது ஒரு இன்ஜினியரிங் மிராக்கிள் தான். மூன்றாம் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, அந்த கோபுரத்தோட உச்சியில் ஒரு கல் இருக்குது பாருங்கள், அதோட வெயிட் மட்டும் 80 டன். ஆமாங்க, 80 1000 கிலோ. ஒரே கல்லில் செஞ்ச அந்த உருண்டையை எப்படி மேலே தூக்கிட்டு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் சரியாக தெரியலை. செம்ம மிஸ்ட்ரி. நாலாவது பாயிண்ட், இது கொஞ்சம் சித்திரமானது. மத்தியானம் நேரத்தில் இந்த கோயில் கோபுரத்தோட நிழல் கீழேயே விழாதாம். இது கட்டிடக்கலையோட தந்திரமா இல்லை வேற ஏதாச்சும் ரகசியம் இருக்கான்னு இன்னைக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க. 5வது, கோயில் வாசல்லையே நம்மளை வரவேற்கிற பெரிய நந்தியை பார்த்துருக்கீங்களா? அதுவும் ஒரே கல்லில் செதுக்குனது தான். கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு கம்பீரமாக உட்கார்ந்துருக்கும். இந்தியாவிலேயே இது 2வது பெரிய நந்தி சிலையாம். 6வது, கோயிலுக்கு உள்ளே போனீங்கன்னா சுவத்துல எல்லாம் சூப்பரான பெயிண்டிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள். 1000 வருஷம் ஆகியும் அந்த பெயிண்டிங்ஸ் இன்னைக்கும் அழியாமல் இருக்கிறது தான் பெரிய ஆச்சரியம். 7ஆம், இந்த கோயில் கட்டினதில் கூட நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு தொடர்பு இருக்குது. கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தோட உயரம் 12 அடி. அது நம்ம உயிர் எழுத்துக்களை குறிக்குதாம். அதே மாதிரி கோபுரத்தோட உயரம் 216 அடி. அது நம்ம உயிர்மெய் எழுத்துக்கலாம். எப்படி யோசிச்சிருக்காங்க பாருங்க. 8வது, நம்ம கோயில் சும்மா இல்லை, ஒரு உலக பிரபலம். இதோட பெருமையை பார்த்து யுனெஸ்கோ அமைப்பு இதை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்கு. இந்த கோயில் வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்லை, இது ஒரு கோட்டை மாதிரியும் கட்டியிருக்காங்க. கோயிலை சுற்றி பெரிய அகழி, உயரமான மதில் சுவர்னு செம்ம பாதுகாப்பாக அமைச்சிருக்காங்க. 10வது, கடைசியாக 10வது பாயிண்ட், 1000 வருஷம் ஆனாலும் இன்றைக்கும் இந்த கோயில் ரொம்ப உயிர்ப்போடு இருக்குது. தினமும் பூஜைகள், திருவிழாக்கள்னு களை கட்டி இருக்கும். இது வெறும் கல்லால் கட்டின கோயில் இல்லை, இது நம்மளோட வாழும் வரலாறு.